அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? கடவுளை பற்றிய அறிவு பத்தாது, கடவுளை அறிய வேண்டும். The knowledge about God versus knowledge of God. கடவுளை பற்றி நிறைய நமக்கு அறிவு இருக்கு, ஆனா கடவுளை அறியவே இல்லை. என் மனைவி பத்தி நல்லா ஓரளவுக்கு தெரியும், ஆனா மனைவி எனக்கு யாரு, அவ இது வரைக்கும் எப்பேற்பட்டவ அப்படிங்கிறதே தெரியாம நான் வாழ்ந்தேன்னு என்ன பிரயோஜனம்? ஊதாரி மைந்தன் அந்த ஓமையிலிருந்து தான் கடவுளை எப்படி அறிவது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ கடவுளை அறிவதுதான் நிலைவாழ்வு. அப்ப கடவுளை அறியணும், இயேசு கிறிஸ்துவை அறியணும். அது யோவான் எழுதின நற்செய்தியில உங்களுக்கு விளக்குனேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து கடவுளை பத்தி விளக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம்தான் இந்த ஊதாரி மைந்தன். பிலிப்பு கேட்கிறார், உங்க அப்பாவை காண்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னடா இப்படி கேட்கிற, என்ன பார்க்கிறோம், எங்க அப்பாவை பார்க்கறான். முதலாவது நாம என்ன பார்த்தோம்னா, அவருடைய அன்பு அது ஊதாரித்தனமாய் செய்யக்கூடிய அன்பு. ஊதாரி மைந்தனுங்கிறத ஊதாரி தகப்பன் தான், ப்ராடிக்கல் ஃபாதர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ரெக்லெஸ்லி ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், எக்ஸ்ட்ராவேகன்ட்லி ஸ்பெண்ட், எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது எந்தவித கவலையும் இல்லாம தான் இளைய மகன் போய் மிகப்பெரிய தப்பை செஞ்சுட்டு வரும்பொழுது ஓடி போய் முத்தம் கொடுத்து மன்னிக்கிறார். அப்படின்னா மூத்த மகன் என்ன கேட்பான்? ஐயோ, அவன் சொத்துல கேட்பானோ, அவன் என்ன பண்ணுவானோ, அந்த இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதாவது he doesn't care about he doesn't have careful thoughts about the future consequence. இவனை மன்னிக்கிறதுனால இவருக்கு என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறத பத்தி கவலைப்படுறதில்ல. அவன் என்னென்ன பாவம் செஞ்சான், விபச்சாரம் செஞ்சானா, வேற என்ன பாவம் செஞ்சானு அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ரெண்டு பத்தியும் கவலைப்படாம மிக ஆழமா தன்னிடம் மீதியே இல்லை என்ற அளவுக்கு செலவு பண்றாரு. பாத்தீங்களா? அதுதான் ரெக்லெஸ்லி ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் லவ். அப்ப ஊதாரி மைந்தன் போறான், அப்பா விட்டு ரொம்ப தூரம் போறான், தொலை தூரத்துக்கு போறான். அப்பா எங்க கண்டுபிடிச்சாரான்னு சொல்லிட்டு அப்பாவுடைய சொத்தை புடுங்கிட்டு போறான், அப்பா உயிரை கிழிச்சு எடுத்துட்டு போறான் அப்படின்னு நம்ம தியானித்தோம். அப்போ வெகு தூரம் போன பிற்பாடு எல்லாத்தையும் செலவு பண்ண பிற்பாடு பஞ்சம் வருது, அண்டி பிழைக்க வழி இல்லை. அப்பயாவது வந்திருக்கலாம். அப்ப அவன் என்ன செய்யறான்? எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவனிடம் அண்டி பிழைக்க செல்றான். அவர் அவனை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். பாருங்க, இப்ப இவனுக்கு ரிலீஃப் வேணும், வாழ்க்கை வேணும், மீட்பு வேணும், ஒரு டெட்டுக்கு வந்துட்டான். அப்பயாவது அப்பாட்ட ஒடியாந்து இருக்கலாம். நாம நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இப்படிதான். அப்பா அம்மா என்ன சரியா அன்பு செய்யல, அப்பா அம்மா ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகாம இருக்காங்க. நான் உடனே ஒரு பையனோட பேசுறேன், அந்த பையன் கொஞ்சம் நல்லா இருக்கிறான், அப்போ உடனே லவ் வந்துடும். கல்யாணம் பண்ண படம் தெரியும் பையன் மோசமானவன். இப்படி பல பேர் அழிஞ்சு போறாங்க. We seek comfort in wrong places when we are depressed, when we feel that we are lost. நான் இழந்துட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எங்க அப்பா மேல அன்பு செய்யல, எனக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் லைட்டா ஒரு நாள் கம்ஃபர்ட் கொடுப்பாங்க, ஒரு காஃபி வாங்கி கொடுப்பான் ஒரு பையன், அல்லது ஒரு நாள் அந்த பொண்ணு தேங்க்யூ சார் அப்படிங்கும். அந்த ஒரு சில வார்த்தைகளை நம்ம கம்ஃபர்ட் கிடைச்சிரும், போய் மாட்டிப்போம். சிலந்தி வலை போல முதல்ல தெரியும், அது நம்ம கழுத்தறுக்கக்கூடிய பிளேடா மாறுதுங்கிறது தெரியாது. அப்போ பாவ நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்படித்தான், they seek always good things in the wrong place. மாமியார் அன்பு செய்யல, மருமகன் அன்பு செய்யல, அண்ணன் அன்பு செய்யல. அண்ணன் எப்படி உன்னை அன்பு செய்வான், தம்பி உன்னை எப்படி அன்பு செய்வான், அவங்களே அன்புக்கு பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தான். கடவுள்கிட்ட வந்தா மட்டும்தான் அவனுக்கு திருப்தி இருக்கும். எங்க போய் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆபீசரை பார்த்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்க போறது இல்ல. அன்பு எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா I should seek comfort only in the hands of Lord. வேற மனைவியிட்டோ புருஷன்ட்டே கிடையாது, பரிபூர்ணமா கிடைக்க முடியும். அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்போ அன்ரெஸ்ட்ரிக்டட் லவ், அகாப்பே லவ் கிடைக்கணும்னா அது கடவுள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அன்பான சகோதர சகோதரி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன் திரும்பி வரும் பொழுது அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறான், ஓகே. ஆனா அவன் என்ன செய்யறானா, ஹயர்டு சர்வெண்ட்டுக்குள்ள, அவங்க வேலையாட்களுள் ஒருவனாக என்ன வச்சுக்குங்க அப்படின்னு கேட்கறான். ஏன்? இவன் ஒருவேளை வேலைக்காரனா போடுறாரு, இவன் எடுத்துட்டு போனது எவ்வளோ பெரிய எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, கோடி கோடி ப்ராப்பர்ட்டி. அப்போ இவன் வேலைக்காரன் 500 ரூபா 1000 ரூபாய் சம்பாரிச்சு என்னைக்கு கிடைக்க முடியும்? அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை, பாவியினுடைய நிலை என்ன, அது கடவுள் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத ரொம்ப அழகா கொடுக்கிறாரு பாருங்க. அவன் வரும்பொழுது எந்த அளவுக்கு அன்பு செய்யறாங்க பார்த்திருப்போம். அப்போ பாவி நம்ம பாவம் செஞ்சோன்னா, நம்ம பாவத்துக்கு போய் வேளாங்களை தகுடு போடுறதோ அல்லது லெட்டர் எழுதி வைக்கிறதோ அது பரிகாரமா இருக்க முடியாது.
அப்போ என்னால நான் ஒரு இன்சால்வென்ட் டெட்டாஸ், என்னால என் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாத வக்கத்தை கடங்காரன். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஊதாரி மைந்தன் அங்க தூரத்துல ஓடி வரத இந்த அப்பா பாக்குறாரு. அப்பா பார்த்த உடனே இங்கேருந்து வேகமா ஒரு வாலிபுள்ள ஓடுற மாதிரி ஓடுறாரு பாருங்களேன். பாவம் செஞ்சவன், துரோகம் செஞ்சவன், தனக்கு அவமானப்படுத்தினவன், உயிரை பிரிச்சுட்டு போனவன், குடும்பத்தை பிரிச்சவன், கம்யூனிட்டியில கெட்ட பேரை வாங்கினவன், ஆனா வர்றான். எப்படி ஓடுறாரு, வேகமா ஓடுறாராம். அவரே சொல்ற கதைங்க இது, அவர் சொல்ற நிகழ்ச்சிங்க. தன்னை பத்தி விளக்குறாருங்க. நான் இப்படி இருப்பேன்னு சொல்லாம ஒரு ஓமை வழியா வெக்கப்படாம நம்மள்ட்ட வந்து சொல்றாருங்க. யோ, நான் இப்படித்தான், நீ பாவம் செஞ்சாலும் நான் ஓடி வந்து உன்னை முத்தம் கொடுக்கறையா, அன்பு செய்யறேன், இதாயா அன்புன்னு சொல்லி தன்னை தோலுரிச்சு காட்டக்கூடிய ஓமை தான் இந்த ஓமை. இது ஊதாரி மைந்தனுடைய ஓமை அப்படிங்கிறது அது நம்மளுடைய இதயத்துக்கு அம்பு விடக்கூடியது, நம்ம இதயத்தை குத்தி கிழிக்க வேண்டிய ஒரு ஓமை இந்த ஓமை. இட் இஸ் அன் ஆரோ டு யுவர் ஹார்ட். கல்லா போய் இருக்கக்கூடிய, சும்மா எப்ப பார்த்தாலும் ட்ரெடிஷன் சொல்லி இந்த ஜபம் அந்த ஜபம் சொல்லி ஜபத்தை மட்டும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த பரிசேயர்கள், விவிலி அறிஞர்களுக்கு அவங்க நெஞ்ச கிழிக்கக்கூடிய ஒரு ஆரோ தான், அம்புதான் இந்த ஊதாரி மைந்தனுடைய கதை. அந்த சமுதாயத்துல யாருமே ஓட மாட்டாங்க. இந்த அப்பா ஓடுறாரு. he is pater familias. pater familias அப்படின்னா he is the dignified pillar of the community. He is the owner of the great estate. He is the male head of the family. ஒரு குடும்பத்துல தலைவர், ஆண் தலைவரா இருக்கவங்க தான் பேட்டர் ஃபேமிலியாஸ் என்று அழைத்தார்கள். அப்போ ஒரு பெண்ணு, அந்த அப்பா இறந்துறாரு, ஒரு பெண்ணு தலைவரா இருந்தாங்கன்னா அவங்கள மேட்டர் ஃபேமிலியாஸ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த இவ்வளவு பெரிய எஸ்டேட்டுக்கா ஓனரா இருக்கிறவர், ஒரு கூலிக்காரன் அங்கேருந்து வரான்னா, பாவம் செஞ்சு திரும்பி வரான்னா, ஓகே ஓரமா நில்லுன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த கம்யூனிட்டியோட, இந்த சமுதாயத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூணா இருக்கக்கூடிய அந்த அப்பா, கடவுள், அந்த சராசரங்களை படைத்த கடவுள் ஓடுறாரு அப்படின்னா அந்த பையன் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு இருக்க, அதுதாங்க ஊதாரி அன்பு. ஒவ்வொரு லைனா இந்த ஊதாரி மைந்தனுடைய கதையை ஒவ்வொரு வரியா நம்ம தியானிக்கணும். நம்முடைய உள்ளம் குத்தப்படணும். அவர் ஓடுறாரு, கட்டி பிடிக்கிறாரு, அவனை போய் கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு. நாத்தமா இருக்கு, மூஞ்செல்லாம் மோசமா இருக்கு, கிழிஞ்ச சட்டை, நாத்தம், குளிக்கல, பன்றிக்கு போடுறது தின்னுட்டு வரான், அது கூட கிடைக்கல. ஆனா அவன் போய் என்ன செய்யறாரு, அவன் எப்படியாவது அவன் என்ன செய்யறான், அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், உங்க வேலைக்காரன் ஒருத்தரை வச்சுங்க சொல்ல கூட விட மாட்டேங்கிறாரு. அப்பா, ஐ எம் நாட் வெயிட்டிங் ஃபார் யுவர் கன்ஃபெஷன். அப்பா, நீ வந்து பாவரிக்கு செய்யறவர அல்லது என்னோட நீ திருப்பி கடனை அடைக்கிறவர நான் வெயிட் பண்ண போறதில்ல. உன்னுடைய நேக்கட்னஸ் எதுவுமே இல்லாம இருக்கப்பா. நேக்கட்னஸ் அப்படிங்கிறது ஆடையின்மை அல்ல, பரிசுத்தமின்மை, நன்மையின்மை. அவன் நேக்கடா இருக்கிறான், அதை நான் மூடுறேன்ப்பா. உன்னுடைய ஏழ்மையை நான் மூடுறேன். ஒண்ணுமே பணம் இல்லாம பிச்சைக்காரன போல வரைய என்னுடைய ரிச்னஸ்னால உன்னை மூடுறேன். உன்கிட்ட நீதி இல்லையா, அநீதி செஞ்சு பாவம் செஞ்சு நீதி செத்து போயிருக்க, என்னுடைய நீதி என்கிற வஸ்திரத்தால உன்னை மூடுற, கந்தல்களை மூடுறப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன கடவுளுங்க இந்த கடவுள்! எந்த அளவுக்கு அவர் வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ட்லி ஹி லவ்ஸ் அஸ். அளவில்லாதபடி ஊதாரித்தனமா அவர் அன்பு செய்யற இந்த கடவுளை தாங்க. கடவுளை பத்தி தெரியும், கடவுளை பத்தி எனக்கு தெரியும்ல. அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். நெருப்புல போனா சுட்டரிக்க மாட்டார், தண்ணியில போனா மூட மாட்டார், தண்ணி வந்தா மழை வந்தா தெரியும், அஜிச்சோ அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற தூரம் இருக்க, the distance between the creator and creations is very very bad. பயங்கர தூரத்துல இருக்கு. இந்த மகனை விட ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். படைத்தவருக்கும் படைப்புக்கும் இந்த ஒரு செடி, மரம், ஒரு கிளி, குருவி, அது கடவுளோட எப்படி ஒட்டி விளையாண்டுட்டு இருக்கு, ஜாலியா உற வச்சிருக்கு. ஆனா மனுஷன் பாருங்க எவ்வளவு தூரத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ he commands that the servant prepare a feast of celebration with a fattened calf. உயர்ந்த ஆடையை கொடுங்க, கன்றுக்குட்டி அடிச்சு சாப்பாடு போட, என் மகன் செத்துருந்தான் திரும்பி வந்துட்டாயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ in that society most meal did not include meat which was an expensive delicacy அப்படிங்கிறார் விவிலிய அறிஞர். ஒரு கன்றுக்குட்டிய அடிச்சு ஒரு விருந்து போடுறாருன்னா எப்ப பார்த்தாலும் போட மாட்டாங்க. அது மிக சிறந்த, எல்லாம் ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு விருந்தா இருக்கணும். மியூசிக், டான்ஸ், அது மிகப்பெரிய விழாவா, ஆண்டு விழாவா இருக்கணும். ஏன்னா இது மோஸ்ட் வெரி காஸ்ட்லி டெலிகசி. அப்போ வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபுட்.
வெரி எக்ஸ்பென்சிவ் சைட் டிஷ். இந்த சாப்பாடு ஒரு கண்ணுக்குட்டி அடிக்கிறது, ஆட்டுக்குட்டி எப்போலாம் அடிக்கலாம், கோழி அடிக்கலாம், மற்ற மீன்கள் அடிக்கலாம். ஆனா கன்றுக்குட்டி அப்பா அடிக்கிறார்னா அது மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பர்பஸ்க்காக குடும்பம், கோத்திரம், கம்யூனிட்டி, அந்த ஊரு எல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய நம்ம ஆண்டு விழாவை, திருமணம் ஒரு வீட்டுல எப்படி நடக்குதோ அப்படி ஒரு முறை தான் திருமணம் நடக்கும். அந்த ஒரு திருமணத்தை எப்படி சந்தோஷமா நம்ம கொண்டாடுறோமோ அப்படி கொண்டாட வேண்டிய திருவிழாவுக்கு தான் இந்த கொழுத்த கன்றை அடிப்பாங்க. எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க, குடும்பத்தை அத்தனை பேரும் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு பாருங்க, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மன்னிக்கும் அன்பு கேன் pardon and restore any. கடவுளுடைய அன்பு, கிருபை, இரக்கம் எவ்வளோ பெரிய பாவத்தையும் மன்னிக்கும். யார வேணாலும் திருப்பி பழையபடி கந்தலா இருக்கவங்க, அழுக்கா இருக்கிறவங்க, கேவலமா இருக்கிறவங்கள திரும்பி ரெஸ்டோர் பண்ணி புதிய வாழ்க்கை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத மிக ஆழமாக சொல்லுகிறார் ஊதாரி மைந்தன் கதையில. நாம தான் அப்படி இப்படி நாம ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம் பாருங்களேன். எவ்ரி கைண்ட் ஆஃப் சின், ராங் டூயிங், டிரான்ஸ்கிரஷன், அக்கிரமம், அநியாயம், அத்துமீறல், பிள்ளைங்களை பலாத்காரம் பண்ணி உண்மையாவே மனம் மாறினா கூட கடவுள் மன்னிப்பாரு. அதுக்காக பாவத்தை செய்ய கடவுள் தூண்டுறதில்லை. நான் முதலே சொல்லிட்டேன், ஊதாரி மைந்தனை மன்னிக்கிறாருன்னா அவன் செயல்களை அப்ரிஷியேட் பண்ணல, மன்னிக்கிறார், அன்பு செய்யறது வேற, டெய்லி சைடன்னு உற்சாகப்படுத்துறது வேற. He never encourages doing sinning. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுளுடைய அன்பு, அவருடைய கிருபை, அதனாலதான் சொல்றேன், நாம எப்பேற்பட்ட பாவம் செஞ்சேன்னு அவர் கணக்கு பண்றது இல்ல. இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பெரிய கஷ்டப்படணும், உயரப்படணும், சாட்டையில அடிக்கப்படணும், சிலுவையில தொங்கணும், அடக்கம் செய்யப்படணும், அவமானப்படணும், அதெல்லாம் யோசிச்சு அவருக்கு என்ன கான்சிக்வன்ஸ் வரப்போகுதுங்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணாமே அன்பு செய்யக்கூடியதுதான் இந்த கடவுள். இட் டஸ் நாட் மேட்டர் ஹூ யூ ஆர். நீங்க யார் விபச்சாரியா இருக்கணும், நான் ஒரு விபச்சாரனோ, அல்லது மொல்லமாரியோ, திருடனோ, கொலை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வேற எந்த திருடுத்தனம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, மனைவியை கொலை செஞ்சிருந்தாலும், புருஷனை கொலை செஞ்சு நீங்க அழிஞ்சு போயிருக்கிறன்னு, மீட்பே இல்லைன்னு சிறைச்சாலையில் கதறி கொண்டிருந்தாலும் கடவுள் உங்களை தேடுறாரு, உங்களுக்கு மீட்பு கொடுக்கிறாரு, மன்னிக்கிறாரு. எனி கைண்ட் ஆஃப் சூழல்ல இருந்தாலும் அதையும் கடவுளை ரெஸ்டோர் பண்ண முடியும். கடவுளால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. 10 கொலை பண்ணிட்டோமா, ஆனாலும் மனம் மாறும் பொழுது கடவுள் மன்னித்து உங்களை அன்பு செய்வார். லோக்கல்ல ஜட்ஜ் கொடுக்கிற தண்டனை வேற, கவர்மெண்ட் கொடுக்கிற தண்டனை வேற. ஆனால் கடவுள் பரிபூர்ண அந்த நித்திய ஜீவனுக்கு உண்மையாக மனம் மாறி கேட்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்ம மன்னிக்கிறாரு. தன்னை பத்தி தான் விளக்குறாரு. செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனுங்க. கடவுள் யாருடா, அந்த ஊதாரி பையன்ல, இவன்ல, இதுபடிதான் மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. மூத்த மகனை போல நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க, இளைய மகனை போல நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் இருக்கிறாங்க. இது ஒண்ணு பெரிய விஷயம் அல்ல. ஊதாரி மைந்தன் கதை அல்ல இது, ஊதாரி மைந்தனோட அண்ணன் கதை அல்ல. இந்த 2 பசங்களை திருத்துவதற்காக தன்னை பற்றி கடவுள் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுதான் இந்த ஊதாரி மைந்தனுடைய பேரபிள்ஸ், ஓமை. நீ எந்த அளவுக்கு உங்க உடம்பையே நசுக்கிருந்தாலும் நீங்க ஓடி வாங்க, கடவுள் உங்களை புதிய உடம்பாய் கொடுப்பார், புதிய உறுப்புகளை கொடுப்பார், புதிய ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஊதாரி மைந்தன் பாருங்க, அங்க போய் பன்றிக்கு கிடைக்கக்கூட உணவு கூட கிடைக்கல அவனுக்கு. பாருங்க, பாவத்துல வாழும் பொழுது அந்த பன்றிக்கு கிடைச்ச அந்த உணவை வயிறார உண்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறான். எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நம்மளுடைய திங்கிங் இருக்கு பாருங்க. பாவம்னு ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்பா விட்டுட்டு வெளியில, கோயிலுக்கு வெளியில நின்னோம்னு சொன்னா, அல்லது அப்பா விட்டு வெளியில தூரமா போனோம்னா, பன்றிக்கு கிடைக்க அந்த பன்றி உணவை கூட, அது த ஃபுட் ஆஃப் ஜான் தி பேப்டிஸ்ட் என்று சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த நெச்செல்லாம் சாப்பிட்டுருக்காங்க காட்டுல இருந்தவங்க. அப்போ இந்த கேவலமான உணவு கூட கிடைக்கல, பன்றியோட கிடக்குறான். அவ்வளோ கேவலமான நமக்கு எண்ணங்கள், நம்மளே நம்ம டிஸ்பரேஜ் பண்றோம். ஒரு மனுஷன் அவனுக்கு மேன்மை இருக்கு, தூய்மை இருக்கு, அவன் டிக்னிஃபைடா வாழணும், அவன் பேட்டர் ஃபேமிலியஸ் அல்லது மேட்டர் ஃபேமிலியஸ், அவன் குடும்ப தலைவன், கடவுளுடைய வாரிசுகள், டிசைபிள்ஸ், நாம ஆண்டோட திருத்துவதர்களா வாழ வேண்டிய நாம எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்திக்கிறப்பாங்க. ஆனா ஒன்னே கூட அவன் கண்டுபிடிக்கிறான், அப்பா வீட்டுல நிறைய சாப்பாடு இருக்கு, வேலையாட்களுக்கு மிகுதியா சாப்பாடு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல, சாப்பாடு இருக்குது புரியுது. ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கிறான்,
அவன் ஏற்கனவே பார்த்த விஷயம், அதை ஒண்ணும் பெருசா கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்பா வீட்டுல நிறைய கூலியாட்கள் நல்லா சாப்பிட்றாங்களே, அதை போய் பெருசா கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்பா வீட்டுல சாப்பாடு இருக்கு, ஆனா நான் மனமாறி போனா எனக்கு அப்பா சாப்பாடு போடுவாருன்னு அவர் கிருபையை கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த கிருபையை கண்டுபிடிக்க முடியாதுதான். அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு, அவர் என்ன நேசிக்க மாட்டாரு, என்ன தண்டிச்சிடுவாரு, கடவுள் எனக்கு காலில் புண்ணை கொடுத்தாரு, கையில புண்ணை கொடுத்தாரு. கடவுள் எதுக்குங்க உங்களுக்கு சொரியும் புண்ணியம் கொடுக்கணும்? நமக்கு தேவை மனமாற்றம். அவருடைய கிருபையை நம்புங்க, எல்லா வலி வேதனைகள் அத்தனை நோய்களும் நமக்கு சுகமாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம மிகவும் முக்கியமான கவனிக்க வேண்டிய பகுதி இந்த பகுதி. There is no evil that the Father love cannot pardon and cover. There is no sin that is match for his grace. கடவுளுடைய கிருபைக்கு ஈக்குவலா வேற எந்த கடவுளுடைய கிருபைக்கு ஈக்குவலான பாவம் இந்த பாவம் சொல்ல முடியாது. பாவத்துக்கும் கிருபைக்கும் கிருபை மிக உயர்ந்தது. எந்த பேயோ பிசாசோ கடவுளுடைய ஆசீர்வாதம் தடுக்க முடியாது, அவருடைய அன்பை தடுக்க முடியாது. ஒரு நாள் அந்த தானியேல் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் பிசாசு தடைப்பட்டுருச்சு நினைச்சு எதையாவது பிரசங்கம் பண்ணாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரை விட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. நாம we are reconciled with the Father. பிதாவோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைங்க. சும்மா பிசாசையும் வானதூதரையும் பிளேம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்னை பற்றி நான் சொல்லணும். என் பாவங்களை ஏத்து நான் மனம் வருந்துகிற பொழுது அந்த நொடி பொழுது ஆண்டோட பிரசனத்தை உணர முடியும். அந்த இடத்துல விடுதலை நடக்க முடியும். விடுதலை வரல, சம்பாதிக்க முடியல, வேலைக்கு போக முடியல, என்னால வாழ முடியலைங்கிறது வாய் சொல்ற அறிக்கை. இன்றைக்கு அறிக்கை செய்வோம் பாவத்தை, ஏழ்மைய இயலாமையை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அறிக்கை செய்ய ஏற்றுக்கொண்டு அவன் ஓடி வந்தான். என்னைக்கு நான் தகுதியற்றவன் தான், அப்பா விட்டுட்டு வந்துட்டனே, தப்பு செஞ்சுட்டேன்னு எப்ப ஏத்துக்கிட்டு இனிமே பாவம் செய்ய மாட்டேன்னு ரைஸ் பண்ணி ஏச்சு ஓடி வந்தானோ, அந்த தீர்மானம் இன்னைக்கு இருந்தா போதும். இன்னைக்கு கடவுள் உங்களை பரிபூர்ண விடுதலை செய்வாரு. டோன்ட் பிளேம் காட். கடவுள் எனக்கு கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இந்த பிரச்சனை கொடுத்தாரு சொல்லாத. ஏன் கொடுக்கிறாரு? மனம் மாறுவதற்காக கொடுக்கிறாரு. ஏன் நீ மனம் மாறல? இன்னைக்கு மனம் மாறு, உனக்கு ஒரு தீமை வராது. மனம் மாறி நல்லவனுக்கு தீமை வரும், தீமை வரலாம் பிரசங்கம் பண்ணது வராதுங்க. வந்தாலும் அவன் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. நீதிமான் 7 முறை கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவனால மிதிக்க முடியும் எந்த தீமை வந்தாலும். ஒரு நாளைக்கு 7 பிரச்சனை வந்தாலும் 7 பிரச்சனை அவனால தீர்க்க முடியும். பிரசங்கம் சாதாரண பண்ணாதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை சத்தியமா அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி எப்படி நமக்கு புரிந்து கொள்ள வளர்க்கிறாரோ அந்த பாணியில புரிஞ்சுக்கணும். We should not bend the meaning of the word of God. இன்னைக்கு ஒரு மக்கள் இருக்காங்க, நாளைக்கு ஒரு மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் மாதிரி பேசுறேன், அந்த மக்கள் மாதிரி பேசுறேன், அன்னைக்கு பேசிட்டேன், போற வழியில பேசுறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். கடவுள் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இல்ல. பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றம்னா என்ன? கடவுளை ரிஜெக்ட் பண்றதுதான். அவர் கொடுக்கிற ரெமெடி எனக்கு ஏசப்பா வேண்டாம் அப்படியே உட்காந்துக்கிறேன் பாத்தீங்களா, அதுதாங்க பரிசுத்தாவுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றம். ஆகவே இன்றைக்கு நாம முடிவெடுப்போம். ஊதாரி மைந்தன் எழுந்து ஓடினானே, அதே போல இருக்கிற இந்த சூழலை, நான் நல்லவன் சொல்லி உட்கார்ந்து இருக்க இந்த சூழலை விட்டுட்டு எழுந்து ஓடுவோம். கிதியோனே, இருக்கிற பலத்தோட எழுந்து ஓடு. உன்னை மிகப்பெரிய சந்ததியா மாற்றுவார், மிகப்பெரிய ஒரு போராளியா கடவுள் உன்னை மாற்றுவார். அந்த பாவத்தை விட்டுருங்க, தூக்கி எறிங்க. பாவத்தை விட கடவுளை ஒரே ஒரு முறை ரசிங்க, பாவம் உங்களுக்கு விஷமாக மாறும். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய இறை செய்தியின் ஒரு மைய பொருள் என்ன அப்படின்னா, நம்ம அந்த லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. அவன் அப்பாட்டேந்து எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கிட்டு போய் தகாத வழியில எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். எனவே எல்லாம் போயிடுச்சு, எம்டி. எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனா அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. பசியால் சாவரா. அப்போ அவருடைய அறிவு தெளிகிறது. இப்ப இந்த இடத்துல அவன் இவ்வளவு அன்பான அந்த தகப்பனிடத்துல வருவதற்கு எவ்வளவு கால தாமதம். ஒண்ணு, அந்த அப்பாவை விட்டு அதை பிரிச்சுட்டு போய் மொத்தத்தையும் வீணடிக்கிறார். கடவுள் அவனை நம்மை படைக்கும் பொழுது எவ்வளவு வெர்ச்சுஸோட, எவ்வளவு ஆசிகளோட, அது எவ்வளவு அழகாய் நம்மை உருவாக்கினார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்பா விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்துட்டு போனோம். வித் லிமிட்டட் ரிசோர்சஸ் வி கோ. எல்லாத்தையும் தாறுமாறா செலவழிக்கணும் நம்ம வாழ்க்கையில்.
செலவழிச்சு நம்ம சந்ததிகளை வாழ்விழக்க செய்கின்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய குடி, வெறி, களியாட்டம், மோக பாவங்கள், தாறுமாறான எண்ணங்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்காமல் போகிற பொழுது அந்த குடும்பத்துல அந்த சந்ததிக்கே பஞ்சம் வருகிறது. வீட்டுல பொருள் இருக்கலாம், சில வீடுகள்ல குடி வெடி தாண்டவமானாலும் இன்னொரு பக்கம் பணமும் இருக்குன்னு சொல்லாதீங்க. அங்க கடவுள் அற்ற ஒரு பஞ்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அன்பற்று வாழக்கூடிய குடும்பங்கள். இன்னைக்கு இளைய தலைமுறை இஷ்டத்துக்கு போர்னோகிராஃபி, தாறுமாறான எண்ணங்கள் அல்லது தாறுமான உறவுகள், திருமணத்துக்கு முந்தின உறவுகள், திருமணத்தை தாண்டின உறவுகள் என்று சொல்லி தாறுமாறான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்படின்னா எங்களுக்கு அன்பு கிடைக்கல, எங்களுக்கு வழிநடத்தல் கிடைக்கலன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விட்டு ஓடி போயிட்டோம். இன்னொன்னு, திரும்ப அந்த கடவுளிடத்திலே வருவதை நாம் எவ்வளவு காலம் தாழ்த்துகின்றோம். அதுக்கு ஒரு 60 வயசு ஆகணும், ஒரு நோய் வரணும், நடக்க முடியாம போகணும், வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணும். அப்பதான் மாதா டிவியில 4 இறை வார்த்தையை கேட்க முடியும் அல்லது திருப்பலிய பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள், நம்ம பரிதவிப்புல, நம்ம நோய் இல்ல, நம்முடைய இல்லாமையில, நம்முடைய படைத்தவரை நினைக்காமல், நமக்காய் காத்து கொண்டிருக்கிறவரை, என தனக்கு எப்பேற்பட்ட பாதகம் நேர்ந்தாலும், பாதிப்பு நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் நேசித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம், தண்ணீர் வரை நமக்காய் கொடுத்த அந்த கடவுளை தேடி ஓடாம அதே அந்த வேற்று நாட்டிடம் அண்டி பிழைக்க சென்ற பிள்ளைகளை போலத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னுமா அந்த உலக பிரியமான வாழ்க்கையிலே கிடக்கிறோம். நம்ம பிள்ளைகளை அப்படியே வளர்த்தெடுக்கிற உண்மையிலே இன்னைக்கு உணர்வு அடைவோம். நம்ம பிள்ளைகள் படைத்தவரிடத்துல திரும்ப அவர்கள் விரைந்து செல்ல வேண்டும். அதனாலதான் நம்ம சபையுரையாளர் புத்தகம் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாலிபனே, உன்னுடைய வாலிப வயதுல உன்னை படிச்சவரை நினை. வயசு போய், கண்ணு போய், மூக்கு போய், காது செவிடா போய், நடக்க முடியாம போய், உணர்வற்று போய், பாவம் செய்யவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கடவுளை தேடணுமா? நல்ல வாலிப வயதுல சிறு பிள்ளைகளா இருக்கும்போதே, குழந்தைகளிலே அந்த நம் கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகாமலே கடவுளிட ஓடி போக கூடாதா? வேற்று நாட்டவரிடம் அண்டி பிழைக்கணுமா? இல்ல, வேண்டாம். இந்த நாள்ல திரும்பி வருவோம் நம் கடவுளிடத்துல. தாவீது பாடினாரே, வேறிடத்துல 1000 நாள் வாழ்வதை விட ஆண்டவரே உம்முடைய கோவில் முற்றம், your presence is sufficient for me, அதுதான் எனக்கு இனிமையானது, மேலானதுன்னு சொல்றாரு. அதே பொழுது பாடலாய் பாடுவோம். வேற்று நாட்டவரிடம் அண்டி பிழைக்க செய்ய வேண்டாம். பொருட்களிலே மோக பாவத்திலே ஆறுதலை தேட முயற்சிக்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பை நாடி வருவோம். சந்தோஷமே ஆண்டவரிடம் சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மிடத்துல திரும்பி வருகிறேன், இருக்கிற வெள்ளத்தோட புறப்பட்டு வருகிறேன், நீர் என்னை மன்னிக்கிற தேவன், என்னை உயர்த்துகிற கடவுள் என்று சொல்லி விரைந்து வருவோம் ஆண்டவரிடத்துல. நம்ம பிள்ளைகளையும் அப்படியாக விரைந்து வர செய்வோம். அதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமா இருக்க வேண்டும். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உன் கோவில் முற்றமே மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உன் கோவில் முற்றமே மேலானது. அங்கே அமைதி, அங்கே மகிழ்ச்சி, என்றும் நிறைவு, அங்கு வாழ்க்கை. அங்கே அமைதி, அங்கே மகிழ்ச்சி, என்றும் நிறைவு, அங்கு வாழ்க்கை. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம் கோவில் முற்றமே மேலானது. அப்பாவிடத்துல ஓடி வந்துருவோம். அங்கதான் வாழ்க்கை. அதுதான் நம்முடைய ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட். வருவோம். அவர் பாதம் அமர்ந்து அவர் முகத்தை நோக்கி அவரில் நான் மகிழ்ந்து இருப்பேன். அவர் பாதம் அமர்ந்து அவர் முகத்தை நோக்கி அவரில் நான் மகிழ்ந்து இருப்பேன்.
அவர் கையை எடுத்து என் தலை மீது வைத்து ஆசீரை நான் பெற்றுக் கொள்வேன். ஆசீரை நான் பெற்றுக் கொள்வேன். சொல்லுவோமா? வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம் கோவில் முச்சமே. அப்பா, மேலானது ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசனத்தை நாடி வருகிறோம், ஓடி வருகிறோம். இருக்கிற நிலையில ஓடி வருகிறோம். எங்களை இருக்கிறபடியே ஏற்றுக்கொண்டு அப்பா, உமக்குள்ள அத்தனையும் எங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்து எங்கள் வறுமை, எங்கள் அசிங்கத்தை மூடி உம்மை போல எங்களை மாற்றுகிற தேவன் யார் உண்டு? நீர் ஒருவரே கடவுள், நீரே அன்பு, நீரே மாறாதவர். இதோ ஓடி வந்து உம்மிடத்தில் தஞ்சம் புகுகிறோம். இணைப்பில் உள்ள அத்தனை குடும்பங்களையும் சந்ததி சந்ததியாய் உம்முடைய அருள் இரக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.